ஈரணம் என்ற முறையில பாத்தீங்கன்னா அந்த சலனமுள்ள அந்த வாயுவை சலனப்படாமல் நிறுத்தும் போதுதான் அது ஆகாசமாகி தீருகிறது, சதாசிவனாகிறது, பிரம்மமாகிறது. அப்ப அந்த சத்தம் என்பது அக்னி ஸ்வரூபம். அப்ப அதுக்குத்தான் தமிழ்ல கத்தாதே கத்தாதே என்று சொல்வதன் காரணம், கத்துதலும் காடுதலும் அக்னி ஆகும். அப்ப அக்னி சொரூபமா இருக்கின்ற அந்த சப்த ரூபமாக அந்த ஜீவசக்தியா இருக்கின்ற அந்த வாயு நசிப்பித்து போகிறதால அப்ப ஜீவசக்தியான வாயு தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனால தான் சிருஷ்டி சிதி சம்ஹாரம் முதலியவை செய்கிறது. தவிர நம்மையும் சிருஷ்டிக்கிறது அந்த ஜீவசக்தியான வாயு தான். என்ன நம்மையும் சிருஷ்டிக்கிறது அதுதான் ஜீவசக்தியான வாயு. ஜீவசக்தியான வாயு இல்லைன்னா சிருஷ்டி கிடையாது. ஏன்னா ஒரு பிணம் என்பது ஒரு சம்போகம் செய்யுமா? சம்போகம் செய்தால்தானே அது சிருஷ்டி என்பது உருவாகும். அப்ப பிணத்தால சம்யோகம் செய்ய முடியாது. காரணம் அதுக்கு ஜீவசக்தியான வாயு என்பது அது கிடையாது. அப்போ இந்த ஜடத்துல இந்த வாயு கதாகதம் செய்யும் போது மாத்திரமே சிருஷ்டிப்பதற்கு முடிகிறது. அந்த சமயம் மாத்திரம்தான் சம்யோகத்திற்கு விருப்பம், சம்யோகம் செய்யவும் முடிகிறது. இந்த வாயுனுடைய கதாகதம் இல்லைன்னா, போக்குவரத்தினுடைய நிலை இல்லைன்னா நம்ம சம்யோகம் என்னமே வராது, சம்யோகம் பண்ணவும் முடியாது. அப்ப சம்யோகத்தால் தான் அப்ப சந்தானம் சக்தியான வாயு தான் உண்டாகி இருக்க வேண்டும். அப்ப யாரால சிருஷ்டிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது ஜீவசக்தியான வாயுவில் தான் அது சிருஷ்டிக்கிறது. அப்ப அந்த வாயு மாத்திரமே இருந்தால் அந்த இடத்துல சிருஷ்டி உண்டாகுமா? அதுக்குதான் சீடன் சொல்றார் உண்டாகாதுன்றாரு. அப்ப வாயு எதை கொண்டு சிருஷ்டிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டிக்கிறது. அப்ப பஞ்சபூதங்கள் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவி என்று சொல்லக்கூடிய மண்ணும், அப்பு என்று சொல்லக்கூடிய நீரும், அக்னி என்று அதாவது நெருப்பும், வாயு என்று அதாவது காற்றும், ஆகாயம் அதாவது வெளியும் இந்த இவைகளாகும் அப்படின்னு சீடன் சொல்றாரு. அதுக்குதான் ஞானபிதா அதையும் ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அது இவை எல்லாவற்றையும் ரூபம் இல்லாததா இருக்கின்ற ஈஸ்வரன் ஒரு சீனுடைய வயிற்றுக்குள் கொண்டு போய் எந்த பிரகாரம் சிருஷ்டிக்கிறது? இந்த மாதிரி சிருஷ்டிப்பதற்கு முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாதுன்னு தான் வருது. பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ரீனுடைய வயிற்றுல கொண்டு போய் வைக்க முடியும்? அது அப்படி வைத்தாலும் அந்த இடத்துல சிருஷ்டி உருவாகுமா? அப்ப ரூபம் இல்லாத ஈஸ்வரன் எப்படி அதால முடியும்? அதால முடியாதது. அப்ப உண்மையில சிருஷ்டி என்பது எதை கொண்டு சிருஷ்டிக்கிறது என்பது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்குதான் மற்றொரு உதாரணம் சொல்றார் ஞானபிதா. ஒரு 4-5 வயதுள்ள ஒரு குழந்தையால சம்போகம் செய்துன்னா அந்த சம்போகத்தால சந்தானம் என்பது உண்டாகுமா? உண்டாகாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இந்திரியம் இலகாததால அந்த சம்போகத்தால குழந்தை பேர் என்பது உண்டாகாது. அப்போ இந்திரியம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சுக்கிலம் என்று சொல்கிறது. சொல்வது அதுதான். அந்த பீஜம், பீஜம் என்றால் இந்த இடத்துல வித்து, விதை. ஒரு சீனுடைய சென்று கர்ப்ப பாத்திரம் விழாமல் கர்ப்பம் உண்டாகுமானா அந்த இடத்துல உண்டாகாது. அப்ப எதை கொண்டு சிருஷ்டிக்கிறது பார்த்தா சுக்கிலத்தை கொண்டு சிருஷ்டிக்கிறது. அப்போ அந்த சுக்கிலம் என்பது ஒரு ஜீவனுக்கு மேல் பாகத்துல இருக்கா கீழ்பாகத்துல இருக்கா? சீடன் சொல்றாரு அது கீழே தான் இருக்கின்றாரு. அப்ப ஜீவன் எங்க இருக்குதுன்னு பார்த்தா ஆகாசம் பூர்வ மதியத்துல இருக்குதுன்றாங்க. ஆக ஆகாசம் என்னவென்பது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சிரசுன்றது. அப்ப உண்மையில அந்த ஆகாசம் புருவ மத்தியத்தின் மீது தலைக்குள்ள அந்த உச்சி வரைக்கும் இருக்கிறது. புருவ மத்தியத்திலிருந்து ஆகாசத்தினுடைய
இடம் அந்த ரெண்டு அளவுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய புருவ மத்தியத்திலிருந்து தலையினுடைய உச்சி பகுதி வரைக்கும் அந்த ஆகாசம் என்ற அந்த தன்மை இருக்கிறது. அந்த ஆகாசத்துலதான் ஜீவன் என்பது இருக்கிறது. அந்த ஜீவனுடைய சலனத்திற்காக தான் ஜீவசக்தியான வாயு, அந்த ஜீவனுடைய சலனத்துக்குத்தான் ஜீவசக்தியான வாயு என்று சொல்லுவது. அந்த வாயு தான் அது உற்பத்தியான அந்த புருவ மத்தியத்துல தான் சுக்கிலம் என்பது இருக்கிறது. நீ சொன்ன மாதிரி அது உடம்பினுடைய கீழ்ப்பகுதியில மூத்திர துவாரத்தினுடைய அடிப்பகுதியில இருக்கிறது என்பது கிடையாதது. உண்மையில சுக்கிலம் என்பது இருக்கிற இடம் வந்து புருவ மத்தியத்தில் தான் இருக்கிறது. அதுக்குதான் ஞானபிதா அத உதாரணம் மூலமாக மேலும் நமக்கு அதுல தெளிவுபடுத்துறாரு. ஒரு வியாதியினால் ஏற்கனவே வியாதி வந்து இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பு வந்து ரொம்ப களைத்து இருந்தாலோ அல்லது நாடிகளுக்கு ஒரு பலவீனமாக இருந்தாலோ பலம் குறைவாக இருந்தாலோ அப்படி இல்லைன்னா அதிக தூரம் நடந்தோ அதிக வேலைகள் செய்தோ இந்த தாதுவிற்கு சோர்வு உண்டாகி இருந்தாலோ அப்படி இல்லைனாலும் ஏற்கனவே ஏதேனும் ஒரு ஸ்திரீயை கண்டு மோகித்து இருந்தாலோ ஒரு ஆண் பெண்ணை கண்டு மோகித்தாலோ இல்ல ஒரு பெண் ஆணை கண்டு மோகித்திருந்தாலோ மற்றோ இருப்பிடமாகிய அந்த காம கலையிலிருந்து ஏற்கனவே இலங்கியிருந்த அந்த சுக்கிலம் வந்து சம்யோக சமயத்துல இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று அறிவதற்கு முடியவதில்லை. ஆனா இப்ப சொன்ன இந்த 4 காரணத்தாலும் இந்த காமக்கலையாகிய தனக்குரிய இருப்பிடத்திலிருந்து ஏற்கனவே முன்னமே அந்த சுக்கிலம் இழகாமல் இருந்து அந்த புணர்ச்சி சமயத்துள்ள அந்த சிரமத்தால மட்டும் அந்த டைம்ல மட்டும் சுக்கிலம் அது உண்மையில இலகுமாச்சுன்னா அப்ப அந்த ஜடத்திற்கு ஒரு விதமான ஒரு நடுக்கம் உண்டாகுது. அப்ப கண்கள் அந்த டைம் மூடி மூடி திறக்கிறதும் தலைக்கும் ஒரு நடுக்கமும் உண்டாகுது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எல்லா நாடிகளும் வந்து சேர்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா புருவ மத்தியமும் அதற்குதான் வந்து சுடுமுனன்னு சொல்றது. அததான் நெருப்பு கண்ணுன்னு சொல்றது. அந்த இடத்துக்கு தான் நாடியிலிருந்து உண்டாகின அந்த வீரியம் தான் அந்த இடத்துல இருந்து வரதான். அதுதான் சுற்றிலும் அதுதான் அக்னி நேத்திரமாகிய புருவ மத்தியத்தில் இருக்கிறது. பொதுவா உலகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, மூத்திர துவாரத்துக்கு அடிப்பகுதியில் தான் சுக்கிலம் என்பது இருக்கிறது, அங்குதான் உற்பத்தி ஆகுது, அங்குதான் சேமிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இல்ல, நம்மளுடைய புருவ மத்தியத்துலதான் இருக்கிறது என்ற முறையில தான் ஞானபிதா வந்து இந்த வந்து தெளிவுபடுத்துறாரு. அப்போ அந்த புருவ மத்தியத்துலதான் அதுக்குதான் அந்த இடம் தான் சுழுமுனைன்னு சொல்றது. அந்த இடம் தான் வந்து நெருப்பு கண்ணு. அந்த இடம்தான் நாடிகளால் உண்டாகின்ற அந்த வீரியம் தான் உண்மையில அந்த சுக்கிலன் தான் அந்த இடத்துல தான் இருக்கிறது. அங்கதான் இருக்கிறது. அங்க அக்னி நேத்திரமான அந்த புருவ மத்தியத்தில் தான் இருக்கிறது. அதற்குதான் அதாலதான் அத அக்னி சொரூபமாயிருக்கின்ற சுக்கிலம் வந்து என்று அதுக்குதான் அக்னி சொரூபமாயிருக்கின்ற சுக்கிலம் என்று சொல்றது. அப்ப ஜீவன்ல இருந்து அந்த உற்பத்தி ஆகும் அந்த ஜீவசக்தியான வாய்வு இந்த உடம்புல கீழும் மேலும் கதாகதம் செய்வதோ அந்த பிரகாரம் உள்ள சக்தி தான் மேல் பிரகாரம் உள்ள சலனத்தினுடைய அந்த நிமித்தம் காரணமாக பஞ்ச இந்திரியங்கள் வழியாக வெளியே போய் நசிக்கவும் செய்கிறது. அப்ப பஞ்ச இந்திரியங்கள் கண்ணால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது, காதால கேட்பது, மூக்கினால் முகர்வது, தோளினால் தொட்டு உணர்வது, வாயினால் சுவைப்பது, இந்த மாதிரி விதத்துலதான் அந்த மாதிரி கதாகதம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாயு வந்து விரயமாகி போயிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி இந்த பிரகாரத்தில் தான் நசித்து கொண்டிருக்கிற சக்திக்கு தான் அது ஜீவசக்தியான வாயு எப்போ அது வெளியில போச்சோ அததான் மாயை என்று சொல்றது. அந்த மாயை தான் அந்த சிருஷ்டியை உண்டாக்குறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சம்போகத்துலதான் அது வந்து சிருஷ்டியை உருவாகுது. அப்ப அந்த சம்போக சமயத்துல இப்ப சொன்ன பிரகாரம் அந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக வெளியே போகின்ற அந்த சக்தி அந்த நேரத்துல ஒரு சில சனம் வந்து அந்த சக்தி வெளியில போகாமல் தனக்குள்ளேயே அது கூடி ஒரே கதியாக அததான் ஞானபிதா காட்டிக்கொட்ட சமீரணன் கதி என்பது அந்த சம்போகம் டமையில பாத்தீங்கன்னா அந்த உச்ச நிலையில
அந்த சம்யோக டைம்ல வந்து அனைவருக்குமே அது நடக்கும் என்பதுதான். அப்போ வந்து ஒருவர் வந்து கர்ப்பவாசம் செய்யும் போது, கர்ப்பத்துல இருக்கும் போதும் அந்த 10 மாசம் அந்த உள்ளுக்குள்ள நம்ம சமீரன் கதி தான் எடுக்கிறோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா சம்யோக டைம்ல நம்ம சமீரன் கதி தான் எடுக்கிறோம். அந்த குறிப்பிட்ட சில வினாடிகள். அதே சமயம் பாத்தீங்கன்னா டெய்லி தினசரி தூங்கும் போதும் இதே சம்யோக, அதாவது சமீரன் கதியை தான் எடுக்கிறோம். அதே சமயம் நம்ம இந்த தியானம், இந்த வித்தை செய்யும் போதும் இந்த சமீரன் கதியை தான் எடுக்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல அதாவது முக்கியமாக இந்த 4 இடங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து அந்த இந்த கதியை தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு ஆலோசனை சமயத்துல கூட சரி, நம்மளுடைய ஜீவசக்தியான வாய் வந்து வெளியில போகாது. அது உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு சில அந்த ஆலோசனை நினைக்கிற அந்த ஒரு சில வினாடிகள் அந்த உள்ளுக்குள்ளேயே தான் அந்த கதாகதம் என்பது செய்து கொண்டிருக்கும். அது அப்படித்தான் இருந்தது. பொதுவாகவே நம்ம இயல்பாகவே நாங்க நடைமுறை வாழ்க்கையில நம்மளுடைய பிறப்புக்கு அடிப்படை காரணமாக இருப்பது நம்ம வந்து கர்ப்பவாசம் செய்யும் போதும் இருக்கிறது தான் இந்த வித்தை. இதுதான் இருந்தது. வாய்வை விரயம் செய்யாமல் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய இந்த வித்தையை தான் ஞானபிதா வந்து நமக்கு வந்து காட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த சம்யோகம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக வெளியில போகின்ற அந்த சக்தியானது அது வெளியில போகாம தனக்குள்ளேயே கூடி ஒரே கதியாய் கதப்பாய், அதாவது இழைப்பு ரீதியாக இப்ப மேல் சொன்ன பாகத்திலிருந்து அந்த உற்பத்தி ஸ்தானமாக அந்த புருவ மத்தியத்திற்கு சென்று அந்த டைம்ல வந்து சிதி செய்து கொண்ட அந்த டைம் வந்து அது ஜீவனோடு சேருகிறது அந்த சம்யோக டைம்ல. அதாவது அந்த டைம்ல கதாகதம் செய்து கொண்டிருக்கின்ற சக்தி, அதுதான் ஸ்ரீன்னு சொல்றது. அப்ப புருவ மத்தியத்தில் இருக்கின்ற சிதி செய்து கொண்ட ஜீவனை தான் அந்த இடத்துல வந்து புருஷன் என்று சொல்லுவது. அப்போ இந்த மாதிரி ஸ்ரீ புருஷ சம்யோகத்தினால் நம்ம வெளியில ஒரு ஆண் பெண் இருந்தாதான் சம்யோகம் நம்ம நினைக்கிறோம். உண்மையில் அந்த வெளியில நடக்கிறது என்பதை விட வந்து ஒவ்வொருக்குள்ளேயும் அது ஆண் பெண் என்ற தன்மை, அந்த ஜீவன் தான் இந்த இடத்துல புருஷன். அந்த ஜீவசக்தியான வாயு அது உள்ளுக்குள்ள சிதி செய்து கொண்டிருக்கிறது சலனம் இல்லாமல். அதிலிருந்து உற்பத்தியான அந்த வாயு தான் அது மேலும் கீழும் அது சலனம் செய்து கொண்டிருக்கிறது. அததான் சக்தி என்பது சொல்லது. அததான் அப்போ அந்த ஜீவனும் அததான் ஸ்ரீ என்று சொல்வது. அதுதான் அது. அப்ப அந்த ஜீவன் என்பது புருஷன். இந்த இடத்துல சிதி செய்து கொண்டிருக்கின்ற அந்த மனமானது எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஸ்ரீன்னு சொல்றது. அப்ப அந்த மனமானது ஒரு சில சனம் வந்து அந்த சம்யோக டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஜீவனோடு சேருகின்ற அந்த டைம் தான் ஏற்படுகின்ற அந்த ஆனந்தத்தை இன்னதென்று யாராலையும் அது விவரித்து சொல்வதற்கு அது முடிவதில்லை. அதுதான் அந்த ஜீவன் என்பது புருஷனாகும். இந்த பிரகாரம் உள்ள அந்த ஸ்ரீ புருஷ சம்யோகத்தில் தான் அக்னி சொரூபமா இருக்கின்ற சுக்கிலத்தை அப்ப பாத்தீங்கன்னா அந்த புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் தான் வந்து இலகி கீழே இறங்கி வந்து அது மூத்திர துவாரம் வழியாக கர்ப்ப பாத்திரத்துல போய் விழுகிறது. அந்த சுக்கிலத்தை தான் இலகி அந்த சுக்கிலத்தை ஜீவன் சக்தியோடு சேர்ந்து கீழே கொண்டு வந்து அந்த சக்தியினுடைய வழியாக அந்த சுக்கிலத்தை கொண்டு அந்த ஜீவசக்தியா இருக்கிற வாய் வந்து அதை கொண்டுதான் சிருஷ்டிக்கிறது. இந்த பிரகாரம் தான் இயல்பாகவே சிருஷ்டி என்பது உண்டாகிறது. அது பொதுவா பாத்தீங்கன்னா சீடன் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு. உலகத்துல 4 விதமான சிருஷ்டிகள் இருக்குதுன்னு சொல்றாங்களே, ஒண்ணு சுவேஜம், அண்டஜம், உத்பீஜம், ஜராயுஜம், இதுக்கு என்ன சொல்றாங்களே, இதனுடைய நிலைமையை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுன்றாரு. அப்ப என்னன்னு பார்த்தேன், சுவேஜம், அண்டஜம், உத்பீஜம் இத பத்தி என்ன அப்படின்னா என்னன்னு கேட்கிறாரு. அப்ப சுவேதஜம் என்றால் வேர்வையிலிருந்து உண்டாகின்ற பேன், மூட்டை பூச்சி முதலியவைகளோ, அண்டஜம் என்றால் முட்டையிலிருந்து உண்டாகின்ற பச்சி, பாம்பு, அந்த பறவை இனங்கள், மீன் முதலியவைகளும், உத்பிஜம் என்றால் பூமியில் இருந்து அது முளைத்து உண்டாகின்ற புல், பூண்டு முதலிய தாவர இனங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜராயுஜம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசவித்து உண்டாகின்ற மனிதர், பசு முதலிய இதெல்லாம் வந்து சொல்றாரு. இது 4க்கு 4 உதாரணம் சொல்றாரு ஞானபிதா. இததான் வந்து இன்னும் மேலும் நமக்கு வந்து தெளிவுபடுத்துறாரு. பொதுவா வேர்வையிலிருந்து உண்டாகிறது என்பதுதான் வந்து
அது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உடம்பில் வரக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பில் இருந்து வரக்கூடிய அந்த வேர்வையால அந்த ஈறு பேணு இந்த மாதிரி சிஸ்டிக்கல் என்பது எல்லாம் கிடையவே கிடையாதது. மூட்டை பூச்சி இதெல்லாம் கிடையாதது. இந்த விதத்தில் ஒரு காலம் உண்டாவதற்கு இடமில்லை. பிரகாரம் வேர்வையில் இருந்தோம், முட்டையில் இருந்தோம், பூமியில் இருந்தோம், பிரசவித்து உண்டாகிற அனைத்துமே வெவ்வேறு விதத்தில் எல்லாமே இந்த மாதிரிலாம் உண்டாவது கிடையாது. எல்லாமே முட்டையிலிருந்து தான் உண்டாகிறது என்பதுதான் ஞானபிதா இந்த இடத்துல மேலும் தெளிவுபடுத்துறாரு. இந்த இடத்துல இவையெல்லாம் ஒரே விதமாக உண்டாகின்றன. அது எப்படின்னா, மூட்டை பூச்சியும் பேனும் முட்டையிலிருந்து. அப்ப மூட்டை பூச்சிகள் வசிக்கும் இடத்துல அந்த துவாரத்துல நம்ம பாத்தீங்கன்னா அநேக முட்டைகள் இருக்கிறத பார்க்கலாம். அப்ப அந்த முட்டைகள் உடைந்துதான் அந்த மூட்டை பூச்சிக்காக அது மாறுகிறது. இதே விதத்துல பேனுகளுக்கு அது முட்டை என்பது உண்டு. அது பேனுடைய முட்டைக்கு தான் நம்ம ஈருன்னு சொல்றது. அந்த ஈர் உடைஞ்சுதான் பேன் உண்டாகுது. இது நம்மளுடைய இயல்பான தினசரி ஒரு பிரதட்சணமான ஒரு அனுபவத்தமாக இருக்கிறது. அப்ப உண்மையில் அது வேர்வையால மனிதனுக்கு உடம்புக்கு மேலே வரக்கூடிய அந்த வேர்வையால அது உண்டாவதில்லை. இந்த ரெண்டு வர்க்கங்களும் மனிதர் என்று அபிமானப்பட்டவர்களுடைய ரத்தத்தை பானம் செய்து ஜீவிக்கிறது. அது கொண்டாக அதால்தான் மூட்டை பூச்சி ஜனங்கள் அதிகமாக வாசம் செய்ய இடங்களிலும் பேன் ஜனங்களுடைய அந்த தலைகளில் தான் அந்த பேன் என்பது காணப்படுகிறது. இது இல்லாம வேர்வையினால் உண்டாகிறது என்றால் அப்ப எல்லாருக்கும் தானே வேர்வை இருக்குது. ஆனா எல்லாரிடம் பேன் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ஜனங்கள் வாசம் செய்கின்ற எல்லா இடங்கள்ல மூட்டைப்பூச்சி என்பது காணப்படுவதில்லை. அதனால பிரம்மாண்ட கடாகமே சுவேஜோத்பவம், அதாவது உலகம் முழுவதும் சுவேதத்தில் உற்பத்தியுள்ளானதாகும். சுவேதம் சுயமாக உண்டான வேர்வை. அவ்வியர்வை உண்டாக காரணம் என்னன்னு பார்த்தா உஷ்ணம் அதிகரித்ததால். இததான் ஞானபிதா ஏற்கனவே 2வது அத்தியாயத்துல நமக்கு தெளிவுபடுத்தினாரு. எப்படி நம்ம சாப்பிடுற பொருள் குமுறி கெட்டு அழுகி ஜீரணித்து அதாலதான் அதெல்லாம் ரத்தம் உருவாகுது. அந்த டைம் குமுறல் சொல்ல வரக்கூடிய அந்த இடத்துல இட நெருக்கம் காரணமாக புழுக்கம் ஏற்படுகிறது. அதுல இருந்து ஒரு ஆவி உண்டாகுது. அதனுடைய சூட்டினால வேர்வை உண்டாகுது. அதுல இருந்து சுக்லம் உண்டாகுது. இந்த மாதிரிதான் ஏற்கனவே அந்த சுவேதம் என்றதை நமக்கு 2வது அத்தியாயத்திலேயே அந்த சுவேதமாக அந்த வேர்வையை பற்றி தெளிவுபடுத்துகிறாரு. அப்போ வியர்வை உண்டாகத்துக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது உஷ்ணம் அதிகரித்ததால. அப்ப அந்த உஷ்ணம் உண்டாவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா சூடு அதிகரித்ததால. அந்த சூடு எங்கிருந்து உண்டாச்சுன்னு பார்த்தா அக்னியில் இருந்து. அப்ப அக்னி எங்க அதுதான் தேகம். அதுதான் வாயுவை தான் தேகம் சொல்றது. அப்ப இந்த வாயுவா இருக்கிற இந்த தேகத்துல உடம்புல இந்த அக்னி அதிகரித்த போதுதான் அதிலிருந்து தான் ஆவியாக அந்த உட்பவித்த வேர்வை தான் சுக்கிலம். இந்த சுக்கிலத்திலிருந்து தான் எல்லா சிருஷ்டிகளும் உண்டாகின்றன. அப்ப நீங்க கேட்கலாம், மரம் செடி கொடி இதெல்லாம் எப்படி உண்டாகுதுன்னு கேட்கலாம். அதுக்குதான் பின்வரும் அத்தியாயங்களை அதை பத்தியே ஞானபிதா சொல்லியிருப்பாரு. அது எப்படி சுக்கிலம் சுனோனிதம் ஜீவசக்தியான வாயு இது எங்கெல்லாம் சேருகிறதோ அந்த இடத்துல ஒரு சிருஷ்டி உருவாகுதுன்ற முறையில பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்திலும் தெளிவுபடுத்துறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஆலமரத்தினுடைய இலைகளுக்கு காம்புகளுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அதுல சுக்கிலம் இருக்கிறது. அது கூட வாயு சேருகிறது. அந்த இலையினுடைய கலரே ரத்த வர்ணமாக இருக்கும். அந்த இடத்துலதான் அதுல பூ பூக்கும். அதுலதான் காய் காய்க்கும். அது அந்த இடத்துல 3மே சேருகிறது. சுக்கிலம் சுரோனிதம் ஜீவசக்தியான வாயு. அந்த இடத்துலதான் சிருஷ்டி உருவாகுது. அது முட்டை ரூபமாக பால் வடிவமாக அந்த இலைகள்ல அந்த காம்புகள்ல அந்த 2 இலைகளுக்கு நடுப்புற விழறதால அந்த இடத்துல சிருஷ்டி உருவாகுதுன்ற முறையில பாத்தீங்கன்னாலும் அதுதான் எல்லாமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது முட்டையிலிருந்து தான் அது உண்டாகிறது. சர்வ சிருஷ்டிகளும் இப்போ மனிதர்களுடைய பிறப்பு கூட பாத்தீங்கன்னா அந்த சுக்கிலங்கிறது அது புருவ மத்தியத்திலிருந்து இலகி வந்து அதுக்குள்ள ஜீவசக்தியான வாயு ஒரு முட்டை ரூபத்துலதான் அந்த சுக்கில அந்த பன்னீர் சொம்புல தெளிக்கிற மாதிரி எப்படி பண்ணி ஒரு சின்ன சின்ன முட்டைகளாக வரா மாதிரி அதே மாதிரி கர்ப்ப பாத்திரத்தான் போய் விழுகிறது என்ற முறையில பாத்தீங்கன்னாலும் அதை பத்தி எல்லாமே அந்த மாதிரி முட்டை வடிவத்திலிருந்து அந்த சிருஷ்டி என்பது அது உண்டாகிறது. அதுதான் இவ்வித சுக்கிலத்தால் தான் சர்வ சிருஷ்டிகளும் உண்டாகிறது.
அப்ப எல்லா உத்பவங்களும் எல்லாத்துடைய பிறப்புகளும் உற்பத்தியும் அந்த சுவேதத்திலிருந்து உண்டாகிறது இல்லாம இந்த ஜடத்திலிருந்து இந்த உடம்பிலிருந்து உண்டாகிற இந்த வேர்வையால எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாகிறதில்லை. அப்ப தேகத்துல வேர்வை கொண்டாகும் சிருஷ்டி. அப்போ தேகம் இன்னதென்று தெரியாமல், அப்ப தேகம் என்பது ஜீவசக்தியான அதுதான் தேகம் என்று தெரியாம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பதான் தேகம் நினைச்சிட்டு உன்ன தேகம் என்பது இன்னதென்று அறியாம உலகத்துல தப்ப அபிப்பிராயத்துக்கு இடம் உண்டாகிறது. அப்போ தேகம் என்பது இப்ப சொல்லப்பட்ட இந்த வாயு தான். இந்த உண்மையை எப்போது இந்த உலகம் அறிகிறதோ அப்பதான் அந்த தவறுதலான இந்த உணர்வு விட்டு போகிறதாகும். தவிர ஒரு குழந்தை ஜனித்த போது அந்த சுக்கிலம் விருத்தி ஆவறதில்லை. அப்ப அதில் அக்னி அதிகரித்த போதுதான் நாளடைவில் அந்த சுக்கிரம் விருத்தியாதி காமாதிகளாக அந்த எண்ணங்கள் இருப்பது அப்பதான் உண்டாகுது. இந்த வித சுவேதத்திலிருந்து தான் உற்பத்தி அப்படின்றதான் ஞானபிதா இந்த 4வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சிய நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் நேத்திக்கு வரைக்கும் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீவசக்தியான வாயு தான் அப்படிங்கிறதும், அந்த ஜீவசக்தியான வாயு தான் தேகம் அப்படிங்கிறதாகவும் சரீரம் அப்படிங்கிறதாகவும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அந்த வகையில் நமக்கு சிருஷ்டி அப்படிங்கிறது எந்த வகையில் நடக்குது, இந்த உலகத்தில் எத்தனை வகையான சிருஷ்டிகளை பற்றி சொல்லி வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயங்களை நம்ம பார்க்க போகிறது. பொதுவாக ஒரு சிருஷ்டின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சம்யோகம் அப்படின்னு ஒன்று வேணும். சம்யோகம் இல்லை அப்படின்னு சொன்னால் சந்தானமும் உண்டாகிறது கிடையாது. அப்போ அந்த சம்யோகம் உண்டாகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அங்கே ஜீவன் அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக வேணும். ஏன்னா ஒரு பிணத்தினால எந்த ஒரு சம்யோகமும் செய்ய முடியாது, சிருஷ்டியும் உண்டாக்க முடியாது. ஏன்னா ஜீவசக்தியான வாயு அந்த பிணத்துக்குள்ளார கிடையாது. அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு இல்லாததுனால, அதனால் நடமாட முடியாததுனால, எந்த ஒரு செயல்களையும் செய்ய முடியாததுனால சம்யோகமும் செய்ய முடியாமல் போயிடுது. அப்போது சிருஷ்டிக்கிறது இப்போ யார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, நமக்குள்ளார அந்த ஜீவசக்தியான வாயுவினுடைய நடமாட்டம் இருந்தால் மாத்திரமே சம்யோகம் செய்ய முடியும். சம்யோகத்தினால் மாத்திரமே சிருஷ்டிங்கிறது அங்கே உண்டாக்க முடியும். அந்த வாயு இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே சிருஷ்டிகள் செய்ய முடியாது. அப்போ அந்த வாயு எந்த வகையில் சிருஷ்டி செய்யுது அப்படின்னு சொன்னால், பொதுவாக நாம் பஞ்சபூதங்களை கொண்டு தான் சிருஷ்டியாக உண்டாயிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றின விளக்கம் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்களில் 5ஆம் அத்தியாயம் வரும்போது இன்னும் விவரமாக சாமி சொல்லுவார். அப்படி இந்த நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாசம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள்னால நாம் சிருஷ்டி செய்கிறது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய சயின்டிஃபிக்காக நம்மளுடைய அனுபவத்தில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே சேரும் பொழுது அங்கே சிருஷ்டிங்கிறது உண்டாகிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சிருஷ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சம்யோகத்தினால ஒரு சுக்கிலமானது அந்த கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே தள்ளப்படக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு ஒன்று அங்கே நடக்குது. அப்போ அதுதான் இங்கே சந்தானமாக அங்கே உண்டாகுது. அப்படி தள்ளப்படக்கூடிய அந்த சுக்கிலமானது என்னவாக இருக்குது அப்படின்னா, அது ஒரு விதை மாதிரி. நாம் எப்படி பூமியில் விதையை போட்டோம்னா அதிலிருந்து ஒரு செடி முளைச்சி வருதோ, அந்த மாதிரி நம்மளுடைய பிஜமாக இருக்கக்கூடிய அந்த விதையாக இருக்கக்கூடியது தான் சுக்கிலம்ங்கிறது. அது இந்த ஸ்ரீனுடைய கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே ஊதி தள்ளப்படும் போது அது உண்டாகக்கான வாய்ப்புங்கிறது ஏற்படுது. அப்போ அந்த சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது எந்த வகையில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அது நம்மளுடைய மேல் பாகமாக இருக்கக்கூடிய சிரசில் இருக்குது. அதை தான் நம்ம ஆகாசம் அப்படின்னு சொல்கிறோம். சிரசை தான் ஆகாசம்னு சொல்கிறோம். அந்த ஆகாசமாக இருக்கக்கூடிய அந்த சிரசில் அந்த புருவ மத்தியத்தில் அங்கே இருக்கக்கூடிய சுக்கிலம் தான் இங்கே கர்ப்ப பாத்திரத்தில் தள்ளப்படுது. அப்போது இந்த மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்கும், உச்சந்தலை முதல் மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்குமே அந்த ஜீவசக்தியினுடைய வாயுவினுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் அப்படி ஊதி தள்ளவே முடியும். அப்படி
எல்லா இடங்களிலும் தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க. அது உடம்புனுடைய எல்லா இடங்களிலும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது உடம்புன்னு நாம் தேகத்தை நினச்சதுனால அது உடம்புனுடைய எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவால் தான் இங்கே உற்பத்தி அப்படிங்கிறதே நடக்குது. அது எங்கிருந்து அப்படின்னா புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிலத்தை அது ஊதி தள்ளுறதுனால. அதே அங்கிருந்து தான் அந்த சுக்கிலமானது வருது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன் முன்கூட்டியே இப்போ எப்படி நமக்கு மூத்திர பை அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த பேகு ஃபுல்லாகும் போது நமக்கு யூரின் வர்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அப்புறம் நாம் போய் யூரின் வந்து கழிச்சிட்டு வருவோம். அந்த மாதிரி அந்த சுக்கிலம் வெளியேறதுக்கும் சுக்கிலத்துக்கான ஏதாவது பைகள் இருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அதை நாம் அப்படி ஏற்றுக்க முடியறதில்ல. அதை சாமி எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் சுக்கிலத்தை அது இறங்கி வர்றதை உங்களால் கவனிக்க முடியும் சமயோக சமயத்தில். அது மேலே இருந்து புருவ மத்தியத்துலேருந்து தான் வருதுங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறார். அது எப்படி அப்படின்னா, ஒன்று நம்ம உடம்பு வந்து வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு களைப்படையாமல் இருந்திருக்கணும். இல்லைன்னா முன்கூட்டியே ஏதாவது ஒரு ஸ்திரீயை நம்ம நினச்சி மோகிக்காமல் இருந்திருக்கணும். அப்போது நமக்கு ஏதாவது ஒரு வியாதி ஏதாவது இருந்து அந்த உடம்பு களைப்படையாமல் இருந்திருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு வகை இல்லாமல் நம்ம நல்ல ஆரோக்கியமாக அந்த மனம் தூய்மையாக இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் சம்யோகத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த சுக்கிலம் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்திலிருந்து சுக்கிலமானது இறங்கி வர்றதை நம்மளால் உணர முடியும். அந்த சமயத்தில் நம்மளுடைய அந்த சம்யோகத்தினுடைய சிரமத்தினால மாத்திரம் அந்த சுக்கிலத்தை கீழே இறக்கி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை கவனிக்க முடியுங்கிறார். ஏன் இந்த மற்ற காரணங்கள் இருந்துச்சுன்னா இது கவனிக்க முடியறதில்ல அப்படின்னா, அது முன்கூட்டி இறங்கிடுது அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். ஒரு வியாதியால் களைப்பு அடைஞ்சிருக்குது அப்படின்னா அந்த வியாதியை சரி பண்ணுறதுக்கு சுக்கிலம் ஏற்கனவே இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். வியாதி அதாவது உடல் உழைப்புனால அந்த உடம்பு களைப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே அந்த உடம்புக்கு ஆரோக்கியம் தர்றதுக்கு அது இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். முன்னமே ஒரு ஸ்திரீயை கண்டு நம்ம மோகிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே அது மேலேருந்து இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே இறங்குனதை தான் நாம் திருப்ப கொண்டு போய் கர்ப்பபாத்திரத்தை தள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் அது எங்கிருந்து வந்துச்சுங்கிற அடையாளத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். அதனால் இந்த வியாதினால் களைப்படைகிறதோ உழைப்புனால் களைப்படைகிறதோ இல்லை இந்த ஏற்கனவே அந்த மோகத்தை நம்ம ஏற்படுத்தாமல் இருக்கிற அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம சம்யோகம் செய்யக்கூடிய அந்த சிரமத்தினால மாத்திரம் சுக்கிலத்தை நாம இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த சமயத்தில் இந்த ஜடத்தில் வந்து நடுக்கம் ஏற்படும். கண்கள் மூடி மூடி போகிறத நம்மளால் கவனிக்க முடியும். ஏன் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகள் அந்த உணர்வுகள் ஏற்படுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாடிகளும் அங்கே சேரக்கூடிய இடம் தான் புருவ மத்தியம்ங்கிறது. 72,000 நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை நாடிகளும் சேரக்கூடிய ஒரு மைய பகுதி அது. அங்கே தான் சுக்கிலம் இருக்குது. அங்கிருந்து அது இழக்கப்படும் போது அந்த நாடிகளில் இருக்கக்கூடிய வீரியமானது உணர்வு படும். அதனால தான் அந்த நடுங்கி போகிறதும் கண்கள் மூடி போகிறதுமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்லாம் நமக்கு உண்டாகுது. அதைத்தான் சுழி முனை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் சிவபெருமானுக்கு வந்து நெற்றிக்கண் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அக்னி நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்குது. அதைத்தான் நம்ம புருவ மத்தியம்னு சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமானது எதன் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ஏற்கனவே வியர்வையாக இருந்த ஒரு சீரணம் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸில் வியர்வையாக உற்பத்தியான அந்த சுக்கிலம்தான் அது புருவ மத்தியத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அது ஏற்கனவே அது அக்கினி இருக்கக்கூடிய ஒரு பாகம். அது உண்டானதும் அக்கினியிலிருந்து தான். நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும் போது அந்த உபசத்தினால உஷ்ணம் அதிகரிக்கும் போது தான் சுக்கிலம் உண்டானச்சு. அதனால சுக்கிலம் உற்பத்தியானது அக்கினியிலிருந்து. அதனால தான் அது அக்னி சொரூபமான சுக்கிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அக்னி சொரூபமாக இருக்கக்கூடிய சுக்கிலம் இருக்கக்கூடிய பாகத்துக்கு தான் அக்னி நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி அது மேலேயும் கீழேயும் கதாகதம் செஞ்சு இந்த மனமானது ஜீவனை போய் தொடுது அந்த சம்யோக சமயத்தில். அப்படி தொடும்போது அங்கே இருக்கக்கூடிய சுக்கிலத்தையும் தொட்டு அது கீழ்முகமாக அது கொண்டு வந்துடுது அப்படிங்கிறத இங்கே சாமி சொல்கிறார். அப்படி நம்மளுடைய அந்த சுக்கிலமானது சம்யோகத்தில் மட்டும் அது அங்கிருந்து இழக்கப்படுறது கிடையாது. இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்திரியங்கள் வழியாகவும் நாம் என்ன பண்ணுறோம், பார்க்கறது, கேட்கறது, அறிகிறதுன்னு ஏதாவது ஒரு வேலைகளை செய்கிறோம். அதன் மூலமாகவும் அந்த சுக்கிலத்தை எடுத்து செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அது சுக்கிலமாக அந்த திரவக ரூபமாக போகாட்டினாலும் அது வாயு ரூபமாக மாற்றம் அடைஞ்சு அது போகுது.
எப்படி இந்த எல்பிஜி சிலிண்டருக்குள்ளார அந்த லிக்விட் ஃபார்மில் இருந்தது ப்ரெஷர்னால கேஸாக வெளியில் வருதோ, அந்த மாதிரி இந்த சுக்கிலமானது லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஆனால் அது ப்ரெஷரில் அது வாயு ரூபமாக வெளியில் வருது. அப்படி வெளியில் வாயு ரூபமாக வர்றது தான் கண்களால் பார்த்தறிய முடியுது, காதால் கேட்டறிய முடியுது. இப்படி தன்னுடைய அந்த திரவக ரூபத்திலிருந்து அது வாயு ரூபமாக பஞ்ச இந்திரியங்கள் வழியாக வெளியில் சலித்து போகும்போது தான் அதை சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சலித்து போகக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் மாயை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த திரவக ரூபமாகவே அதை எடுத்துகிட்டு போய் கர்ப்பபாத்திரத்தில் அது விழுந்துச்சுன்னு சொன்னால் அந்த விதையானது ஒரு சந்தானமாக உற்பத்தி ஆகுது. அதுதான் இங்கே சிருஷ்டிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம பஞ்சேந்திரியங்கள் வழியாக அதை வெளியில் போக விடாமல் அதை மேலே இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய மேல் பாகத்திலேயே அங்கேயே கொண்டு போய் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த வேலை தான் சம்யோக சமயத்தில் நடக்குது. ஏன்னா அந்த சம்யோகம் ஒன்று நடக்கும்போது இந்த மனசுனால எதையாவது ஒன்றை பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ அறியறதுக்கோ முடியாது. ஏன்னா அதனுடைய மொத்த கவனமும் அந்த புருவ மத்தியத்தை நோக்கி இருக்குது. நம்மளுடைய சுவாசமும் அது வெளிமுகமாக போகாமல் உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் கதாகதமாகுது. அதனால தான் அங்கே மனமானது ஜீவனை போய் சேரக்கூடிய ஒரு சமயமாக இருக்குது. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கே பயிற்சியாக உட்காந்து கதாகதம் செஞ்சு உள் சுவாசம் மேற்கொண்டு மனசை கொண்டு போய் மேலே அனுபவப்படுத்துறதுக்கு ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அதே ஆனந்தம் தான் சம்யோக சமயத்துலையும் கிடைக்குது. இரண்டு ஆனந்தங்களிலும் எந்த வேறுபாடும் கிடையாது. அதில் கிடைக்கக்கூடிய நேர அளவுகளில் வேணால் வித்தியாசம் இருக்கலாம். ஒன்று கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளார இந்த சம்யோகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் காணாமல் போகலாம். இது நாம் எவ்வளோ நேரம் அங்கே மனசை ஜீவனில் ஊன்றி இருக்கிறோமோ அது வரைக்குமே இது ஆனந்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஆனந்தத்தினுடைய கால அளவுகளில் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர இரண்டுமே ஒரே ஆனந்தம் தான். காரணம் இந்த இரண்டிலுமே சம்மந்தப்படுறது அந்த மனமும் ஜீவனுமே. இந்த இரண்டுக்கும் காரணமானது அந்த உள்நிலை சுவாசமாக இருக்கக்கூடிய கதாகதம் தான். அப்போ இரண்டுக்குமே ஒரே ஒற்றுமை தான் இருக்குது. என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா கால அளவுகளில் மட்டும்தான் அந்த வித்தியாசங்கிறது இருக்குது. அப்படி இங்கே சம்யோகம்ங்கிறது யார் யாருக்கு நடக்கணும் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய ஆண் பால் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பெண் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஜீவிகளுக்கும் இந்த உடம்புகளுக்கும் உண்டாகக்கூடியது கிடையாது. இங்கே சம்யோகம் அப்படிங்கிறது உள்ளில் இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய மனசுக்கும் உள்ளில் இருக்கக்கூடிய புருஷனாக இருக்கக்கூடிய ஜீவனுக்குமானது தான் இந்த சம்யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஸ்திரீயாக இருக்கக்கூடிய மனசும் புருஷனாக இருக்கக்கூடிய ஜீவனும் சேருகிற அந்த நிலைமைக்கு பேர் தான் சம்யோகம் அப்படிங்கிறது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால தான் அந்த சுக்கிலமானது இலகி கீழ்முகமாக வந்து நமக்கு சிருஷ்டி அப்படிங்கிறது உண்டாகுது. அப்படி அந்த சிருஷ்டிக்கு இங்கே முக்கிய காரணமாக இருக்கிறதே இந்த ஜீவனுடைய கதாகதம் ஒன்று. ரெண்டாவது அங்கிருந்த சுக்கிலத்தை இலக்கி கொண்டு போய் கர்ப்ப பாத்திரத்தில் ஊதி தள்ளுறதுக்கு அதே ஜீவசக்தியான வாயுவே தான் காரணமாக இருக்குது. அப்போ இப்போ கவனித்து பார்த்தா இப்போ நாம் உண்டானதுக்கும் யார் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா அந்த ஸ்திரீ புருஷ சேர்க்கையில் அந்த மனசை கொண்டு போய் ஜீவனில் சேர்ப்பித்த அந்த உள் சுவாசமாக நடந்துட்டு இருந்த அந்த கதாகதத்தில் ஈடுபட்ட ஜீவசக்தியான வாயுவும் அந்த சுக்கிலத்தை இலக்கி கர்ப்ப பாத்திரத்தில் ஊதி தள்ளின அந்த ஜீவசக்தியான வாயு தானே தவிர வேற எதுவுமே இதில் காரணம் சொல்ல முடியாது. அதனால பிரம்மா அப்படின்னு சொன்னாலே இந்த ஜீவசக்தியான வாயு அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அப்போ இதுதான் நம்மளுடைய சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி சிருஷ்டிகளை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 வகையான சிருஷ்டிகள் இருக்கிறதா இந்த உலகத்தில் சொல்லி வர்றாங்க. இப்போ நம்மளெல்லாம் வந்து பாலூட்டிகள் வகையில் வச்சுருப்பாங்க. தாவர இனங்கள்னு ஒன்று இருக்குது, மிருகங்கள் அப்படின்னு இருக்குது. அதில் மிருகங்கள்லேயும் பாலூட்டி வகைகள் அப்படின்னு இருக்குது, பறவை இனங்கள் இருக்குது, முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொறிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி 4 வகையான சிருஷ்டிகள் இருக்குது. அதில் ஒன்று வியர்வையிலிருந்து உண்டாகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஸ்வேஜதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முட்டையிலிருந்து ஜனிப்பதாக சொல்லக்கூடியது பறவை இனங்கள், அது அண்டஜம். அப்போ ஸ்வேதஜம் அப்படின்னா இந்த மூட்டை பூச்சி பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக உலகத்தில் சொல்லி வர்றாங்க. முட்டையிலிருந்து ஜனிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பறவை இனங்களை சொல்ல முடியும். உத்பிஜம் அப்படின்னா அது விதையிலிருந்து உண்டாகக்கூடிய தாவர ஜங்கமங்கள். ஜராயுஜம் அப்படின்னு சொன்னால் நம்மளை மாதிரி பாலூட்டி இனங்கள், மிருகாதிகள் இருக்கக்கூடிய பாலூட்டி இனங்கள். அதாவது பிரசவத்தில் சந்தானத்தவே உண்டு பண்ணுறது, குட்டியவே ஈன்று அது பாலூட்டி இனங்களாக இருக்கிறது. இப்படி 4 வகையான உற்பத்தி முறைகள் இருக்கிறதா இங்கே உலகத்தில் சொல்ல வருது.
அப்போது சாமி இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையாகவே இந்த 4 வகையான சிருஷ்டி இனங்களே கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு சிருஷ்டி இனம் தான். அது ஸ்வேஜதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே சிருஷ்டி இனம் தான். அது வெளியில் பார்க்கறதுக்கு வேணால் அது 4 வகையாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையை நல்லா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஸ்வேஜதமாக தான் இருக்க முடியும். ஸ்வேஜதம் அப்படின்னு சொன்னால் அது வியர்வை அப்படின்னு அர்த்தம். வியர்வையிலிருந்து உண்டாகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய விதை எதுவாக இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சுக்கிலம்னு சொன்னோம். இப்போ அந்த சுக்கிலம் எங்கிருந்து உண்டாச்சு? அது அந்த அந்த சீரணம் பண்ணக்கூடிய ப்ராசஸில் அங்கே ஏற்பட்ட உபசத்தில் அங்கே உண்டான வியர்வையிலிருந்து அது உண்டாச்சு. அதனால் அதைய சுக்கிலம் அப்படின்னாலே அதை வியர்வையாகத்தான் சாமி சொன்னார். ஒரு அக்னியிலிருந்து எப்படி ஒரு வியர்வை உண்டாகுதோ அது போல தான் அந்த உபசத்திலிருந்து வியர்வையாக சுக்கிலம் கிடைத்தது அப்படின்னு. அப்போ அது வியர்வையிலிருந்து உண்டாகலை, அக்னியிலிருந்து வியர்வையாக வந்தது தான் அந்த சுக்கிலம்ங்கிறது. அதனால் அது ஸ்வேஜதம் அப்படின்னு சொன்னாலே அது வியர்வையாக இருக்கக்கூடிய சிருஷ்டி இனங்கள் அது. இப்போ நம்மளுக்கும் அந்த சுக்கிலம்ங்கிறது வியர்வையிலிருந்து தான் உண்டாயிருக்குது. வியர்வையாகத்தான் அது உண்டாயிருக்குது. அந்த வியர்வையிலிருந்து தான் நாமளும் வந்தோம். ஒரு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய அந்த பறவை இனங்களுடைய உற்பத்தியும் கவனித்து பார்த்தோம்னா அந்த கருமுட்டையை அது என்ன பண்ணிடுச்சுன்னா வெளியில் கொண்டு வந்து அடக்காக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அந்த முட்டையிலிருந்து குஞ்சு பொரித்து வெளியில் வந்துடுது. அந்த சந்தானமாக இருக்கக்கூடிய குஞ்சு வெளியில் வருது. நம்மளுடைய நிலைமையை கவனித்து பார்த்தா நம்மளுடைய கருமுட்டையானது கர்ப்ப பாத்திரத்திலே அடைக்காக்கப்பட்டுருச்சு. அதனால அங்கேயே உடஞ்சி நம்ம வெளியில் வரும்போது சந்தானமாகவே வந்துட்டோம். ஸோ நாம் நம்மளுடைய கருமுட்டையை நம்ம கவனிக்கலை, அது உள்ளாரே அடைக்காக்கப்பட்டுருச்சு. பறவை இனங்களுக்கு அது வெளியில் அடைக்காக்கப்படுது. தாவர இனங்களை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது மண்ணுக்கு அடியில் விதையாக இருக்கிறதே அதனுடைய கருமுட்டை தான். அது அந்த கருமுட்டையாக இருக்கக்கூடிய விதையிலிருந்து தான் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு அது தாவரமாக அது முளைத்து வெளியில் வருது, இரண்டாக பிளவுபட்டு. இதே ஸ்வேஜதம்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டைப்பூச்சிகளையும் கவனித்து பார்த்தா அவங்களுக்கும் அந்த முட்டைகளை கவனிக்க முடியுது. மூட்டைப்பூச்சி இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கருப்பு கலரில் முட்டையாக இருக்கும். அதுலேருந்து உடஞ்சி தான் ஒவ்வொன்றா வெளியில் வர்றதை கவனிக்க முடியுது. இந்த பேனுக்கு கூட ஈருன்னு சொல்லுவாங்க. அந்த முட்டையானது நம்மளுடைய அந்த தலையில் பார்க்கவே முடியுது. ஆனால் வியர்வையிலேருந்து உண்டானதுன்னு சொன்னதில் இதில் என்ன ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா, பொதுவாக பெண்களுக்கு அந்த முடியினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால, நீளமான கூந்தல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வியர்வை அதிகமாக அந்த தலைபாகத்தில் ஏற்பட்டு அந்த வியர்வையாக இருக்கக்கூடிய அந்த அழுக்கிலிருந்து இந்த கிருமிகள்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. அதனால தான் பெண்களுக்கு பேனானது அதிகமாக இருக்குது. அப்படி ஆண்கள்லாம் குறைவான முடி வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் அது உண்டாகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கூட இந்த உலகத்தில் சொல்லி வர்றாங்க. அப்போ மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட அந்த தோலிலிருந்து உண்டாக்கப்பட்ட வியர்வையிலிருந்து தான் இந்த சிருஷ்டிகள்னு ஒரு தவறான எண்ணம் இருக்குது. அதுவும் தப்பு. அந்த வியர்வையிலிருந்து உண்டாகக்கூடியது எந்த சிருஷ்டிகள் கிடையாது. நம்மளுடைய சுக்கிலமான அந்த வியர்வை தான் இங்கே வியர்வையிலிருந்து உண்டாகக்கூடிய ஸ்வேஜதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த வியர்வையிலிருந்து தான் இங்கே எல்லாமே உண்டாகுதே தவிர மனிதர்களிலிருந்து தோள்களிலிருந்து உண்டாகக்கூடிய வியர்வையிலேருந்து எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாகிறது கிடையாது. ஏன்னா அந்த சுக்கிலத்தவே என்னன்னு சொல்கிறாங்க, பிரம்மாண்ட கடாகமே சிவேஜோத்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே, இந்த பிரம்மாண்ட கடாகம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய எல்லா உற்பத்திகளுமே அந்த ஸ்வேஜத்திலிருந்து உண்டானது தான். அந்த ஸ்வேஜத்தம் சுக்கிலம். அந்த சுக்கிலம் தான் மனமாக வாயு ரூபமாக வெளியில் வர்றதுனால இந்த உலகமே உற்பத்தி ஆகுது. அது வாயு ரூபமாக போகாமல் உள்ளாரே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே உலகம்ங்கிற அவஸ்தையும் கூட உண்டாகிறது கிடையாது. அதனால தான் இங்கே வேர்வையை கொண்டாகும் சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அதுவும் தேகத்தினுடைய வேர்வையை கொண்டு சிருஷ்டி. தேகம்னு சொன்னாலே நம்ம உடம்புன்னு தப்பாக நினச்சதுனால உடம்புலேருந்து தோள்களிலிருந்து வந்த வியர்வைன்னு தப்பாக நினச்சிட்டோம். தேகம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி, ஜீவசக்தியான வாயு. அப்போ அந்த ஜீவசக்தியான வாயுவிலிருந்து அதுக்கு உஷ்ணம் உண்டாகும் போது அதனுடைய வேர்வையாக வெளிப்படுறது தான் சுக்கிலம் தானே தவிர, அந்த சுக்கிலத்திலிருந்து தான் சிருஷ்டிங்கிறது உண்டாகுதே தவிர நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய உடம்புலேருந்து வரக்கூடிய வேர்வையிலேருந்து யாதொரு சிருஷ்டியும் உண்டாகிறது கிடையாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அந்த சுக்கிலத்திலிருந்து உண்டாகிறது தான். அந்த சுக்கிலத்திலிருந்து முட்டையாக அது வரும். அந்த முட்டையிலிருந்து தான் அந்த சந்தானமானது ஜனித்து வெளியில் வருது. அந்த ஒரு சில உயிரினங்களில் முட்டையானது உள்ளிலே அடைக்காக்கப்படுது, ஒரு சில உயிரினங்களில் முட்டையானது வெளியில் அடைக்காக்கப்படுது. ஸோ இந்த வித்தியாசம்தான் இருக்குமே தவிர எல்லாருமே வியர்வையிலிருந்து தொடங்கி முட்டையிலிருந்து நம்ம அடைக்காக்கப்பட்டு
அதுக்கப்புறம் சந்தானமாக தான் எல்லா உயிரினமே வருது. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவசக்தியான வாயு தான். அதைய சாமி வந்து ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பார். காட்டாமணக்கனுடைய ஒரு பாலை எடுத்து ஒரு ஈர்க்கில் கட்டி அதை ஊதும் போது எப்படி அது பொல்லையாக அது வட்ட வடிவத்தில் அது வெளியில் வருதோ, அதே மாதிரி தான் இந்த சுக்கிலமானதும் இங்கே ஊதி தள்ளும் போது முட்டை வடிவத்தில் போய் நம்ம விழுந்திருக்கிறோம், கருமுட்டையாக விழுந்திருக்கிறோம். அப்போ அந்த முட்டைக்கு உள்ளார இருக்கக்கூடிய வாயுவால் நிரப்பப்பட்டு நம்ம போய் விழுந்திருக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லா சிருஷ்டிகளுடைய நிலைமையுமே இருக்குது. அந்த வாயு உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கிறதுனால அது ஜீவனாக அது உருமாற்றம் அடையுது. வெளியில் இருக்கக்கூடிய பசையாக இருக்கக்கூடிய சுக்கிலம் அது இந்த உடம்பாக தடித்து பெருத்து அது சந்தானமாக மாற்றம் அடையுது. அது ஜீவனுடைய சக்தியானது உச்சந்தலை முதல் அந்த மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்கும் இருக்கிறதுனால தான் அதனால் ஊதி தள்ள முடியுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு தான் இங்கே சிருஷ்டிக்கான முக்கியமான காரணமாகவே இருக்குதே தவிர வேறு எதையுமே நம்ம காரணமாக இங்கே சொல்ல முடியறது கிடையாது. அதனால் அப்படி ஊதி தள்ளும் போது அதில் எத்தனை வகை முட்டைகள் போய் விழுகுதோ, எத்தனை 1 2 3ன்னு எவ்வளோ வேணால் அதில் விழுகலாம். அப்படி எவ்வளோ போய் விழுகுதோ அத்தனையுமே அந்த சம்யோகத்தினால் உண்டாகும் போது உண்டாகக்கூடிய ஒவ்வொரு சிருஷ்டிகளாக ஒவ்வொரு சந்தானமாக அது வரவும் செய்யுது. அப்படி தான் இங்கே நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்மளுடைய சிருஷ்டிங்கிறது யாரால் உண்டாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது ஜீவசக்தியான வாயுவை கொண்டு தான் இங்கே உண்டாக்கப்பட்டிருக்குது. அப்போது நாம் ஜீவித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு என்ன வேணும்? சந்தானமாக நம்ம வெளியில் வந்தாச்சு, நம்மளுடைய உற்பத்திக்கு ஜீவசக்தியான வாயு காரணமாயிடுச்சு. இப்போ வெளியில் வந்தாச்சு, வெளியில் வந்து இப்போ நம்ம எதை அடிப்படையாக ஆதாரமாக வச்சுருக்கிறோம்? ஜீவசக்தியான வாயுவை தான் ஆதாரமாக வச்சுருக்கிறோம். அந்த ஜீவசக்தியான வாயு இல்லைங்கிற சமயத்தில் நம்ம செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. அப்போது நம்மளை காப்பாற்றுறது யார் அப்படின்னா அதே ஜீவசக்தியான வாயு தான். நாம் செத்து போகிறதுக்கும் எது காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த ஜீவசக்தியான வாயு இல்லாமல் ஆகும்போது தான். அதனால தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தொழில்களையும் செய்கிறது இந்த ஒரே ஒரு ஆள் தான். ஏன் இவருக்கு 3 பெயர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்குது, மும்மூர்த்திகள்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்தந்த வேலைகளை செய்யும் போது அவருக்கு வேறு வேறு குணங்கள் ஏற்பட்டுருது. அந்தந்த குணங்களுக்கு தகுந்தபடி அவர் அடையாளப்படுத்துறதுக்கு வேறு வேறு பெயர்கள் வைக்கிறாங்க. அதனால் நம்ம 3 பேர் இருக்கிறதாக நினச்சிட்ருக்கிறோம். 3 பேர் இருந்துச்சுன்னா அங்கே 3 நபர்கள் இருக்கிறதாக நம்ம தவறாக நினச்சிட்ருக்கிறோம். இப்போ நம்மளே கவனித்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னுடைய மனைவிக்கு கணவன் ஒரு பேரை சுமந்துட்டுருப்பேன், பிள்ளைகளுக்கு தகப்பன்னு ஒரு பெயரை சுமந்துட்டுருப்பேன், என்னுடைய அம்மாவுக்கு நான் மகன்கிற பெயரை சுமந்துட்டுருப்பேன். அப்போ நாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் காட்டக்கூடிய அந்த உறவு முறைகளுக்கு அனுசரித்து நமக்கு வேறு வேறு பெயர் இங்கே வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே ஆள் தான் இந்த மாதிரி நிறையா பெயர்களோடு சுமந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி தான் அந்த ஜீவசக்தியான வாயு அது சிருஷ்டிங்கிற ஒரு செயல் செய்யும் போது அதனுடைய குணம் வேற, அதனால் அதுக்கு பிரம்மான்னு பேர். அது காக்கக்கூடிய தொழில் செய்யும் போது அதுக்கு குணம் வேற, அதனால் அதுக்கு விஷ்ணுன்னு பேர். அழிக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யும் போது அதனுடைய குணம் வேற, அதனால் அதுக்கு சிவன்னு பேர். இப்படி தான் இந்த 3 பெயர்களும் மும்மூர்த்திகளாக இந்த ஜீவசக்தியான வாயுவை சொல்கிறாங்களே தவிர 3 வகையான நபர்கள் அங்கே கிடையாது. 3 பேர் இருந்து இந்த 3 வேலைகளை செய்கிறது கிடையாது. அதனால் அந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு தான் ஈஸ்வரன்னு சொல்கிறது. அந்த ஈஸ்வரனுக்கு தான் இங்கே நாமம் இல்லை, ரூபம் இல்லை, அவர் உருவம் இல்லாதவர், அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறவர் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். அதே வாயுவை கவனித்து பாருங்கள், எக்ஸாக்ட்லி அந்த ஈஸ்வரனுடைய தன்மை அப்படியே நம்மளால் கவனிக்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரத்தன்மையை நாம் எப்படி சேவிக்கிறது, நாம் இதனால் வரைக்கும் அவரை எப்படி சேவிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உண்மை என்னங்கிறது நமக்கு நல்லாவே புரிய வரும். அதனால் அந்த ஆதியும் அந்தமும் அடியும் முடியும் இல்லாமல் அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது வெவ்வேறு சலனங்கள் நிமித்தமாக அது 3 மூர்த்திகளாக அந்த 3 தொழில்களை இங்கே மாயையில் செஞ்சிட்ருக்குது. அதனால தான் நமக்கு இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி, இந்த பந்தங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணமாகுது. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சிருஷ்டி ஏற்படாமல், அந்த ஸ்திதி ஏற்படாமல், அந்த சம்ஹாரம் ஏற்படாமல் அவரை மும்மூர்த்திகளாகவே இல்லாமல் அவரை அக்ஷரமாகவே கொண்டு போய் சேர்க்கும்போது நமக்கு அந்த ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் அவரை எப்படி சேவிக்கணும், இந்த ஈஸ்வரத்துவத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஜீவசக்தியான வாயுவை நம்ம எந்த வகையில் சேவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து நம்ம கவனிப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட புரிஞ்சுக்கிட்ட வகையில் நான் உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா ஆத்த நமஸ்காரங்கய்யா.
ஐயா, ஐம்புலன்கள் மூலமாகவும் சுக்கிலம் வெளியாகும் சொல்றீங்க, கரெக்டா? ஆமாங்கய்யா. ஒரு கேள்வி, அது என்ன ஃபார்ம்ல வெளியேறும்னு. இன்னொன்னு இந்த சுக்கிலத்துக்கும் விந்துக்கும் என்ன வித்தியாசம்? சரி சொல்கிறேங்கய்யா. இப்போ இப்போ கண்கள் வழியாக அது வெளியில் போகிறது நம்ம வாயு ரூபமாக தான் அது போகுது. ஏன்னா தசவாயுக்களினுடைய வேலையில் இந்த மொத்தம் 10 வகையான வாயுக்களாக அந்த ஒரே சுக்கிலம் தான் போகுது. அந்த சுக்கிலம்ங்கிற அந்த ஒரு பொருளை தவிர்த்து வேற சந்தானம்ங்கிறது வேற தனம்ங்கிறதே நமக்கு கிடையாது. அந்த சுக்கிலம் தான் தனமாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த சுக்கிலத்தை தான் இங்கே மனசாகவும் ஜீவனாகவும் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அது அந்த ஒரே சுக்கிலம் தான் வாயு ரூபமாக மாற்றமடைஞ்சு புலன்கள் வழியாக வியாபிக்க முடியும். அது திரவக ரூபமாக வெளியில் போக முடியாது. ஸோ வாயுன்னு சொல்லும்போது அது எல்லா இடங்களிலுமே வியாபிக்க முடியும். அதுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படுத்த முடியாது. நீங்கள் துளை இருந்தால் போதும், அது பாட்டுக்கு பூந்து வெளியில் போயிடும் இல்லைங்களா? ஏன்னா அதுக்கு நாம ரூபங்கள் கிடையாது இல்லையா? ஒரு திரவம்னு வச்சுட்டா அதுக்கு ஒரு ரூபத்தை நிர்ணயிக்க முடியும் இல்லைங்களா? ஒரு திரவத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்னா அது புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டு இருக்கும். ஊற்றுனீங்கன்னா கீழே தான் வரும். ஆனால் வாயுக்கு அந்த மாதிரி கிடையாது. அப்போது அதனால எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடிய தன்மை, எல்லா இடத்துலையும் புகுந்து வெளியேறி போய் பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது வாயுவாக இருக்கிறதுனால அவர் இந்த புலன்கள் வழியாக வியாபிக்கும் போது அந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மேட்டில் தான் அவரால் வெளியேற முடியும். அப்புறம் இன்னொன்று நீங்கள் என்ன கேட்டீங்க? விந்து சுக்கிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ சுக்கிலம் அப்படின்னு சொல்கிறது, இப்போ நாம் சம்யோக சமயத்தில் நாம் பார்க்கும்போது அது ஸ்பேம்ங்கிறது அது ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதா நம்மளால் கண்ணில் பார்க்குறோம். ஆனால் அது இந்த வகையில் தான் மேலே இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒளி ரூபமாக கூட இருக்கும். ஸோ அது அடுத்தடுத்த வேலைகளை செய்யும்போது வேற வேற ஃபார்மேட்டுக்கு அது மாறுது. அதில் வாயுங்கிறது ஒரு ஃபார்மேட் அப்படின்னு சொன்னால் அது சந்தானத்தை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்காக அது எடுத்துட்டு இருக்கிற ஃபார்மேட்டு தான் திரவக ரூபம். அப்போ அது சிருஷ்டி செய்யணுமேங்கிறதுக்காக விதையாக மாற்றப்படும் போது திரவக ரூபமாக இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா அது நாத விந்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒளி ரூபமாகத்தான் அங்கே இருக்க முடியும். அந்த ஒளி ரூபமாக இருந்த அந்த சுக்கிலம் தான் அது திரவகமாக சிருஷ்டி செய்யுது. அது வாயு ரூபமாக அறிகிற வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறதுன்னு நினைக்கிறேங்க. அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் ஐயா? இது மாதிரி ஃபார்ம் இந்த ஸ்பெர்ம் எல்லாம் சொல்றீங்க, அது எங்க அது ஃபார்ம், எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்? சாமி என்ன சொல்றாருன்னா, அந்த லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு கீழே தட்டு மாதிரி ஒரு பாகம் இருக்கும், உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த உபஸ்தத்துல தான் அந்த சுக்கிலத்தினுடைய ஸ்டோரேஜ் பாயிண்ட்னு சாமி சொல்றார். இங்கே உடம்புல இருந்து உற்பத்தியான அந்த சுக்கிலம், ஜீரணம் செய்யக்கூடிய சமயத்தில் உற்பத்தியான சுக்கிலம் இந்த ஆத்ம சூரியனால் உறிஞ்சப்பட்டு அது ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய பாயுங்கிற பாகத்திலிருந்து பாய்ந்து கீழ்முகமாக இறங்கி உபஸ்தங்கிற பாகத்தில் அது ஸ்டோர் செய்யப்பட்டிருக்குது. அதே நாம் அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது குதம்ங்கிற பாகத்தில் குதித்து கீழே வர்றதுனால அதுக்கு குதம்னு பேர். அப்படி அது குதம்ங்கிற பாகத்து மூலமாக கீழ்நிலை அடைஞ்சு அது மற்ற புலன்கள் வழியாக வெளியில் வியாபிக்குது. அப்போ இதில் நாதம் விந்து அப்படின்னு சொல்லும் போது அதில் சப்தமும் இருக்குது, அதில் ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய காட்சியும் இருக்குது, வாயு ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டும் இருக்குது, திரவ ரூபமாக இருக்கக்கூடிய ஃபார்மேட்டும் இருக்குது. அதனால் அந்த ஒரு சுக்கிலத்தினால எல்லா ஃபார்மேட்லேயும் அதனால் பயணிக்க முடியும். தன்னைத்தானே அதை வேறு வேறு ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்க முடியும். ஆகாச ரூபமாகவும் அதனால் இருக்க முடியும், அந்த திரவ ரூபமாகவும் இருக்க முடியும், சப்த ரூபமாகவும் இருக்க முடியும், அந்த ஒளி ரூபமாகவும் இருக்க முடியும். ஸோ அது எந்த ஃபார்மேட் வேணால் எடுத்துக்கும். அதுக்குன்னு சொல்லி நம்ம நிலையான ஃபார்மேட்டை இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட முடியாது. அது ஒவ்வொரு ஸ்டேஜில் வேற வேற ஃபார்மேட்டில் இருக்குது. அது இப்போ கண்ணில் தெரியுது விந்துன்னு சொல்லலாமா? எப்படிங்க? கண்ணால் பார்க்கக்கூடியதான் விந்துன்னு சொல்லலாமா? அது பிரகாசம், ஒளி பிரகாசமாக அது வெளியில் வருது. அது ஒளியாக பிரகாசிக்கிறது நமக்கு காட்சிகள் வழியாக போகுது இல்லைங்களா? அந்த ஒளி வெளியில் வர்றதுனால தான் காட்சிகளாக அது வெளியில் இருக்குது. சப்தம் வெளியில் போகிறதுனால தான் இன்னொரு சப்தத்தை கிரகிக்க முடியுது. இப்படி நிறைய ஃபார்மேட்டில் அது வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்குது. ஸோ ஆனால் இது அத்தனைக்குமே ஒரே பொருளாகத்தான் அது சுக்கிலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே மனதனுடைய செயல்பாட்டை தான் மெயினாக இங்கே பேசுகிறாங்க. ஏன்னா அந்த ஸ்லோகமே அப்படி தான் இருக்கும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு ஒரு சுக்கிலமாக இருக்கக்கூடியதே அங்கே விஷ்ணுவாக இருக்குது அப்படின்னு அந்த ஸ்லோகம் அப்படியே சொல்லும். நமஸ்காரம் ஐயா. ஜெகதீசன் ஐயா.
ஜெகதீசன் ஐயா, உங்கள் மைக் மியூட்டடில் இருக்கீங்க. ஆ, ஓகேங்க. நமஸ்காரம். பார்த்து நமஸ்காரங்கய்யா. அனைவருக்கும் நமஸ்காரம். ஹலோ, கேக்குதுங்களா? கேட்குதுங்கய்யா. ஹலோ. ஐயா கேட்குதுங்கய்யா. ஐயா கேட்குதுங்கய்யா, பேசலாம். கேக்குதுங்களா? கேட்குதுங்கய்யா. எனக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ. ஐயா கேட்குதுங்கய்யா. ஹலோ. சரி சரி. இன்னைக்கு நீங்க பேசிடலாமா?